ஏப்ரல் 2ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 13 வசனம் 2. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்பதே. மனிதர்கள் பொதுவாக எதிர்காலத்தில் என் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள எல்லா காலகட்டத்திலும் மிகுந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருந்துள்ளார்கள். நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது எல்லாவற்றையும் நமக்கு முழுவதுமாய் அறிவியாமல் நமக்கு தேவையானதை அல்லது நம்முடைய இருதயம் தாங்கிக் கொள்ளக்கூடியவைகளை மட்டுமே நமக்கு வெளிப்படுத்துவார். உதாரணமாக, அடுத்து தனக்கு நடக்க போவது இதுதான் என்பதை முன்னமே ஒரு மனிதன் அறிந்தால் அவனுக்கு கடவுள் பயம் கொஞ்சமும் இருக்காது. தனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மணித்துளிகளில் முடிந்து போகும் என்பதை அவன் முன்னமே அறிந்தால் இன்றைக்கு அவன் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தான் செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புவானா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. அவன் இருதயம் கடினப்பட்டு போகும். அப்படியானால் தன்னுடைய ஆத்மாவின் சஞ்சலம் எப்போது மாறும் என்பதையே தெரியாமல் இருந்தால் மனுஷ ஆவி சோர்ந்து போய் வாழ்வதற்கு நம்பிக்கையற்று போகாதா? ஆம், அதுவும் உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம் வாழ்வில் மாற்றம் இந்த நாளில் இந்த மணித்துளியில் வரும் என்பதை அறிவியாமல் நிச்சயமாக உன் மன சஞ்சலங்களுக்கு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள் ஏற்படுத்துவார். ஆனால் சிலர் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்ற நம்பிக்கை மிகுந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு சொல்லவில்லையே என்பீர்களானால் உங்களை நீங்களே பரிசுத்தித்து பாருங்கள். எப்படி என்றால், உங்களுக்கு உண்டான கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் இருதயத்திலே பூட்டி வைத்துக் கொண்டு அவைகளையே ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கலங்கிக் கொண்டு அதற்கு தீர்வு காண மாம்சத்தில் மாத்திரமே முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் எவ்வாறு உங்களிடத்தில் இடைபடுவார்? நீங்கள் இவைகளில் அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட சிலரை கேட்டால், நான் ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுகிறேன், காணிக்கை தவறாமல் செலுத்துகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் ஈகோ பார்த்து தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவரிடத்தில் சொல்வதில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு நம்பிக்கை மிகுந்த வார்த்தை ஒன்றும் சொல்லவில்லை என்று புலம்புவதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு அன்னாள் என்ற தேவ மனுஷி தன் இருதயம் சஞ்சலம் அடைந்த போது தேவ சன்னிதானத்தை தேடி ஓடி தன் இருதயத்தையே ஊற்றினார்கள். இதை அவர்களே 1 சாமுவேல் 1:15 நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று கூறுகிறதை கவனியுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றுகிறது நிமித்தம் என்ன நடக்கும்? 1 சாமுவேல் 1:18 அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம், இருதயத்தில் சஞ்சலம் மிகுந்திருக்கையில் முகம் துக்கத்தால் வாடி போயிருக்கும். ஆனால் இருதயத்தில் உள்ள சஞ்சலத்தை அவர் பாதத்தில் இறக்கி வைத்தால் முகத்தில் உள்ள துக்கம் மறைந்து பூரிப்புண்டாகும். அவர்கள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றியதற்கு இதுவே அடையாளம். ஆகவேதான் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமேன். அல்லேலூயா.